வணக்கம். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்துடன் சந்திக்கின்றோம். மரண பயத்தில் நீங்கள் எப்போதாவது பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கின்றீர்களா? எப்போது வேண்டுமானாலும் குண்டுவீச்சு நடக்கலாம், மொத்தம் பலியாகலாம். செல்போனில் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் கூட உடல்கள் சிதறலாம் என்ற மனநிலையில் இருந்திருக்கின்றீர்களா? மேலும் தொலைபேசியில் உங்கள் குடும்பத்தினரிடம் பேசும்போது இதுவே கடைசி உரையாடலாக இருந்திருக்கலாம் என்று நினைத்து பேசிய சம்பவங்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்றெல்லாம் ஈரான் அனுபவிக்கக்கூடிய வழியை அந்த நாட்டினுடைய அமைச்சர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபிடம் எடுத்து கூறியதாக உருக்கமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருப்பினும் ஹார்மோஸ் நீரிணையில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவங்களை அடுத்து தற்போது மீண்டும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் தாக்குதல் என்பது மாறி மாறி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் மீண்டும் இரு நாடுகளுக்கிடையே போர் வெடிக்கும் அச்சம் எழுந்திருக்கிறது. இதே நேரத்தில் தற்போது எப்போதாவது மரண பயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றீர்களா என்று மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபிடம் ஈரான் வெளியுறவு அமைச்சரான அப்பாஸ் ஆராக்ஷி கேட்டு யோசிக்க வைத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக ஈரானின் அரசு சார்ந்த மெஹர் செய்தி நிறுவனத்திற்கு அப்பாஸ் ஆராக்ஷி பேட்டியளித்திருக்கின்றார். ஈரான் அமெரிக்காவிடையில் மோதல் என்பது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் இருதரப்புக்கு நடுவே நடந்த பேச்சுவார்த்தை தொடர்பில் சில முக்கியமான விடயங்களை அவர் பகிர்ந்திருக்கின்றார். இந்த சமயத்தில் அமெரிக்காவின் செயல்பாட்டால் ஈரானில் உள்ளவர்களுடைய மனநிலை என்பது மிக மோசமாக மாறியிருப்பது பற்றி கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக அப்பாஸ் ஆராக்ஷி கூறியிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் கடந்த ஆண்டு அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தம் மேற்கொள்ள பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. அப்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர் ஸ்டீவ் விட்காஃபுடன் நான் பேசினேன். நீங்கள் எப்போதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றீர்களா? எப்போது வேண்டுமானாலும் குண்டு வீச்சுக்கள் நடக்கலாம். பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் மொத்தமாக உயிர் பலி கொடுக்கலாம் என எப்போதாவது நினைத்திருக்கின்றீர்களா என்று அவர் கேட்டதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமன்றி செல்போனில் பேசிக் கொண்டிருக்கின்ற போது திடீரென்று நீங்கள் வெடித்து சிதறலாம் என்ற எப்போதாவது அந்த மனநிலையில் நீங்கள் இருந்திருக்கின்றீர்களா? அது மட்டுமன்றி உங்கள் குடும்பத்தினரிடம் நீங்கள் உரையாடுகின்ற போது இதுவே கடைசி உரையாடலாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து அந்த தருணத்தில் பேசி இருக்கின்றீர்களான்னு சொல்லி உங்களுக்கு அது நினைவிருக்கிறதான்னு சொல்லி இப்படி சில விடயங்களை தான் கூறியிருப்பதாக சொல்லியிருந்தார். இப்படி எங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் என்பது இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் எங்களுடைய உறுதிப்பாட்டிலிருந்து பின்வாங்க போவதில்லை. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம். பேச்சுவார்த்தை தான் நடத்த வேண்டும். அதே வேளையில் எங்களை மிரட்டவோ அல்லது லஞ்சம் கொடுத்து பணிய வைக்கவோ முடியாது என்று சொல்லி தெரிவித்தேன் என்று தெரிவித்திருக்கின்றார். இப்படியாக இஸ்ரேல் அமெரிக்காவினால் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகளினால் அதனால் ஈரான் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மனநிலைமை தொடர்பில் தான் அப்பாஸ் ஆராக்ஷி வெளிப்படுத்தி இருக்கின்றார். அமெரிக்க தூதர் ஸ்டீவன் விட்காஃபிடம் சில கேள்விகளை இப்படியான கேள்விகளை எழுப்பியிருந்ததாக அவர் அந்த செய்தி நிறுவனத்துக்கு நேர்காணல் கொடுக்கிற போது சொல்லியிருக்கின்றார். இப்படியாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் போர் என்பது உச்சத்தை தொட்டிருக்கிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமையும் தொடர்ச்சியாக 9வது நாளாக ஈரானின் நகரங்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. இதற்கிடையில் உலகின் மிக முக்கியமான கடல்வெளி தளமான ஹார்மோஸ் நீரிணையினுடைய 2 எண்ணெய் கப்பல்கள் வெடித்து சிதறி செயலிழந்துள்ளதாக ஈரான் அறிவுறுத்தியிருப்பதால் உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈரானின் முக்கிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதலை இன்றைய தினம் நடத்தியிருக்கிறது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதல் திறனை அளிப்பதற்காகவே இந்த புதிய அலை தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் கடல்வழி சார்ந்து ஈரான் கட்டுப்படுத்த முயற்சிக்கின்ற போது அமெரிக்காவின் இந்த பதிலடி என்பது தொடர்பற்று அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். இந்த மோதலுடைய எதிரொலியாக பஹ்ரைன் நாட்டின் வான்வழி தாக்குதல்களுக்கான அபாய சங்குகள் ஒழிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமன்றி ஈரான் அனுப்பிய அச்சுறுத்தல் தரும் ட்ரோன்கள் தங்கள் நாட்டு ராணுவம் இடைமறித்து அளித்திருப்பதாக குவைத் அறிவித்திருக்கிறது. மேலும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜோர்டானில் இருக்கக்கூடிய அஹாவா விமான நிலையம்
அதே நேரத்தில் குவைத்தில் இருக்கக்கூடிய அல் அத்ரி முகாம், அலி அல் ஷலீம் விமானத்தளம் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ முகாம்களை குறிவைத்து ஈரானுடைய புரட்சிகர காவல் படை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறது. மேலும் குவைத்தில் இருக்கக்கூடிய முக்கிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதனால் அங்கு கடுமையான தீ என்பது ஏற்பட்டிருந்தது. இதே நேரத்தில் அமெரிக்க ராணுவத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஆபத்தான தெற்கு கடல் வழித்தடத்தை முயன்ற 2 எண்ணெய் சுத்திகரிப்பு கப்பல்கள் வெடித்ததில் குறிப்பாக நகர முடியாமல் அந்த கடலிலேயே முடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு தொடரும் வரை ஹார்முஸ் நீரினுடைய வழித்தடத்தில் ஒரு சொட்டு எண்ணெயும் அல்லது எரிவாயும் கூட பாதுகாப்பாக செல்ல முடியாது என்று ஈரான் மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த பதற்றமான சூழ்நிலையினால் ஹார்முஸ் நீரை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக மாறியிருக்கிறது. இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெயுடைய விலை என்பது 2 வீதமாக உயர்த்து பெரலொன்றினுடைய விலை $90 அதிகமாக விற்பனையாகி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஈரானின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க முகாமில் வீழ்த்தப்பட்ட ஈரானிய ட்ரோன்கள் ஒன்றை செயலிழக்க வைக்கும் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடி விபத்தில் அமெரிக்க வீரர் ஒருவர் சனிக்கிழமை உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம்தான் இந்த போர் என்பது தொடங்கியதிலிருந்து இதுவரை அமெரிக்க ராணுவத்தினுடைய எண்ணிக்கை 17ஆகவும் அதே நேரத்தில் 420க்கும் மேற்பட்ட அமெரிக்க ராணுவத்தினர் படுகாயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய இந்த அணுசக்திக்கு எதிரான இந்த போர் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறது. எனவே அதற்கு எதிரான போர் இன்று வரை தொடர்ந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் நிலைப்பாடு எப்படியாக மாறும் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்துடன் சந்திப்போம். நன்றி.